ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் 3rd சாப்டர் பார்க்குறோம். புக்ஸ் ஆஃப் ப்ரைமரி என்ட்ரி. இதில் என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. கீ டேர்ம்ஸ் டு நோ அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா, சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன, கேஷ் ரெசிப்ட்னால் என்ன, இன்வாய்ஸ்னால் என்ன, டெபிட் நோட், கிரெடிட் நோட், பேயின் ஸ்லிப்பு, செக்கு, டபுள் என்ட்ரி சிஸ்டம்னால் என்ன. இதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா அக்கௌண்டன்சியோட பேசிஸே இதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அதை நம்ம டீப்பாக பார்க்கலாம். தென் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்படி இது பண்ணணும், அதுக்கடுத்தது கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி நம்ம எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 2 சாப்டர் தியரி பார்த்துருப்பீங்க. இப்போ 3rd சாப்டர்லேருந்து தான் நம்ம சம்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுதான் அத்தன்டிக் எவிடன்ஸ். ரியல் டைமில் நம்ம ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் இருக்கும்ல, அதோட எவிடன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ட்ரான்சாக்ஷன் எப்போ நடந்திருக்கு, அந்த அமௌண்ட் எவ்வளோ நம்ம பே பண்ணியிருக்கோம், அந்த ட்ரான்சாக்ஷனுக்கான பார்ட்டிஸ் யார் யார், செல்லர் யார், பையர் யார், அது நம்ம கிரெடிட்டில் வாங்கினோமா கேஷில் வாங்கினோமா, இப்படி எல்லாமே சொல்கிறது தான் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் சும்மா சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னா, கேஷ் ரெசிப்ட், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பேயின் ஸ்லிப், சேலரி பில்ஸ், வேஜஸ், செக்கு, ரெக்கார்ட் ஸ்லிப்ஸ், இதெல்லாமே வரும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறதோட பேஸே என்னது, சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தான். இதை வச்சு தான் அந்த டிரான்சாக்ஷனை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, ஏதாவது லீகல் டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணலாம். ஏன்னா நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஒரு அந்த இன்வாய்ஸ் வச்சு ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது லீகல் டிஸ்பியூட் வருது, இப்போ அந்த இன்வாய்ஸ் டேட்டை வச்சு இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணியிருக்கோமோ, இல்லை நம்மளுக்கு அவங்க பே பண்ணியிருக்காங்களோ, அதெல்லாம் ரெஃபர் பண்ணுறக்கு இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸாக லைனாக பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு சோர்ஸ் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, கேஷ் ரெசிப்ட் ஆர் வவுச்சர். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு டாக்குமெண்ட். அது என்ன நம்மளுக்கு தெரியப்படுத்துது அப்படின்னா, டேட் என்ன, அமௌண்ட் என்ன, அதுக்கடுத்தது இது எதுக்காக அப்படின்னா, நம்ம கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்படி இல்லை நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கேஷ் கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம கேஷ் ரெசிப்ட் கொடுப்போம், அப்படி இல்லை அப்படின்னா அதை வவுச்சர்னு சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேஷ் ரெசிப்ட் ரிசீவ் பண்ணுவாங்க. இல்லை கேஷ் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேஷ் ரெசிப்டை இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் கேஷ் ரெசிப்ட் ஆர் வவுச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கீழே அந்த ஸ்பெசிஃபன் ஆஃப் கேஷ் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிமன் ஆஃப் கேஷ் வவுச்சர் பார்த்துக்கலாம். இப்படி தான் கேஷ் வவுச்சர் இருக்கும். இதில் இன்வாய்ஸ் டேட் என்ன, வவுச்சர் நம்பர் என்ன, எந்த டேட்டு, சைன் பண்ணுறது யார், இது எல்லாமே அக்னாலேஜ்மெண்ட்டோட கீழே கொடுத்துருப்பாங்க. அதாவது எத்தனை கூட்ஸ் வாங்கியிருக்காங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ், சேல் பண்ணோம் அப்படின்னா சேல் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, இன்வாய்ஸ். இப்போது கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா வவுச்சர், இல்லைன்னா கேஷ் ரெசிப்ட் கொடுப்போம். இதே நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம், கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லைனா கிரெடிட் சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்வாய்ஸ் கொடுக்கணும். அந்த இன்வாய்ஸில் என்னென்னலாம் மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னா, டேட்டு, அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோக்கு இந்த பர்ச்சேஸோ சேலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது இந்த இன்வாய்ஸை யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா செல்லர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. செல்லர் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப 3 காப்பீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு காப்பி பர்ச்சேஸர் கொடுத்துருவாங்க. செகண்ட் காப்பி இந்த கூட்ஸை கரெக்டாக இருக்கா அதாவது செக் பண்ணுறக்காக டிரான்ஸ்போர்ட்டர்கிட்டையோ, ஈவே மூலிமா போச்சுன்னா ஈவே பில் அவங்கக்கிட்டேயோ, அடுத்தது தேர்டு அந்த செகண்ட் காப்பி அந்த சைடு, அதாவது சென்ட் அலாங் வித் கூட்ஸ் கூட ட்ராவல் ஆகிறது செகண்ட் காப்பி. தேர்ட் காப்பி ரிட்டைன்டு வித் த
செல்லர் வந்து அந்த காப்பி வச்சு இவர் செல்லரோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறக்காக தேர்ட் காப்பி செல்லர்கிட்ட ஒன்று இருக்கும். அப்போது இன்வாய்ஸ் அப்படின்னா மொத்தம் 3 காப்பி, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஃபர்ஸ்ட் காப்பி பர்ச்சேசர், செகண்ட் காப்பி வந்து டிரான்ஸ்போர்ட்டர், தென் தேர்ட் காப்பி வந்து செல்லர்கிட்ட இருக்கும். இதுதான் ஸ்பெசிமென் ஆஃப் அன் இன்வாய்ஸ். இதில் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க, சப்ளையர் யாருன்னு கொடுத்துருப்பாங்களா, அவங்களோட ஸ்டேட்டு, ஜிஎஸ்டிஐஎன் நம்பரு, எவ்வளோ வந்து கூட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்படி இல்லை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணுறோம், அவங்களோட பேன் நம்பர் இஃப் நெசசரி. இதே இன்ட்ரெஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே வந்து நெசசரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதோட ஸ்பெசிமென். இப்போ நம்ம தேர்டு சோர்ஸ் டாக்குமெண்ட் பார்க்குறோம். தேர்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா டெபிட் நோட். இந்த டெபிட் நோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஒரு செல்லர் கிட்டேருந்து கூட்ஸை வாங்கிட்டோம். நம்ம வந்து இப்போ பையர். நம்மளுக்கு வந்து அந்த கூட்ஸ் வந்து ஒன்று டிஃபெக்டிவாக இருக்குது, இல்லை டேமேஜாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு அது மீட் பண்ணல, நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கோ ரெக்குயர்மெண்ட்டுக்கோ அது கரெக்டாக அந்த க்ரிட்டேரியாவுக்கு மீட் ஆகலை அப்படின்னா அந்த கூட்ஸை வந்து நம்ம ரிட்டன் பண்ணலாம். அப்படி ரிட்டன் பண்ணுறப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் டெபிட் நோட்டை. அந்த இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த கூட்ஸ் ஆர் ரிட்டன் பை த பையர். அப்போ வந்து த பையர் ப்ரிப்பேர்ஸ். அப்போ இங்கே யார் பையர்? இப்போ நம்ம தான் இங்கே பையர். நம்ம வந்து ஒரு நோட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் வந்து டெபிட் நோட். இதை யாருக்கு நம்ம சென்ட் பண்ணணும்? செல்லருக்கு சென்ட் பண்ணணும். அதில் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, கூட்ஸ், நம்ம என்ன கூட்ஸ், அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ், அது என்ன டைப் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நம்ம எவ்வளோ குவான்டிட்டிக்கு ரிட்டன் பண்ணணும். இப்போ 1000 கூட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து 800 குட், மீதி 200 வந்து டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த 200 நம்ம ரிட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குவான்டிட்டி எவ்வளோ ரிட்டன் பண்ணுறோம் அந்த 200 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். தென் ஆல்சோ தேர் வேல்யூ, நம்ம எவ்வளோக்கு அது வாங்கணும் அப்படிங்கிறத வந்து அதை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் இந்த டெபிட் நோட்டை வந்து நம்ம 2 காப்பீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த 1 காப்பி வந்து நம்ம செல்லருக்கு வந்து சென்ட் பண்ணணும். தென் செகண்ட் காப்பி நம்மக்கிட்டேயே ரிட்டைன் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட். இதை வச்சு நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்தராக நம்மளோட அக்கௌண்ட்ஸுக்கு. தென் இந்த டெபிட் நோட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டெபிட் மெமோனும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறது தான் ஸ்பெசிமென் ஆஃப் டெபிட் நோட்டு. இதுதான். இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் நம்பர் என்ன, சேல் ஆர்டர் நம்பர் என்ன, இதெல்லாம் வந்து அங்கே முன்னாடியே நம்மளுக்கு ஒரு இன்வாய்ஸ் வந்திருக்குமா, அந்த க்ரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இன்வாய்ஸில் கொடுத்துருப்பாங்க. இல்லை கேஷ் பர்ச்சேஸ் பண்ணால் கேஷ் ரெசிப்டில் வந்திருக்கும். அதில் இருக்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம அவங்க யாருக்கு வந்து இந்த நம்ம இப்போ கூட்ஸை நம்ம ரிட்டன் பண்ண போகிறோம் அப்போ வந்து அட்ரஸ் என்ன அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கடுத்தது வந்து அவங்களோட பேன் நம்பர் என்ன, ஸ்டேட் என்ன, இன்டர்ஸ்டேட் பண்ணியிருந்தால் ஸ்டேட் என்ன, எல்லாமே வந்து கிளியராக வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். தென் நம்மளோட அக்னாலேஜ்மெண்ட் சைனோட வந்து இந்த ஸ்பெசிமென் ஆஃப் டெபிட் நோட்டை வந்து நம்ம சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா கிரெடிட் நோட். இது வந்து என்ன அப்படின்னா செல்லர் வந்து நம்ம ரிட்டன் பண்ணணும்ல, முன்னாடி வந்து ரிட்டன் பண்ண கூட்ஸ் வந்து இருக்கும்ல, டெபிட் நோட் கொடுத்து நம்ம ரிட்டன் பண்ணியிருப்போம். அந்த கூட்ஸுக்கு செல்லர் வந்து இப்போது கிரெடிட் நோட் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணணும். அந்த கிரெடிட் நோட்டில் என்னென்ன கூட்ஸ் எவ்வளோ அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கணும், நம்ம எவ்வளோ குவான்டிட்டிக்கு ரிட்டன் பண்ணியிருந்தோம், அதோட வேல்யூ என்ன அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் இந்த டாக்குமெண்ட் வந்து யார் சென்ட் பண்ணுவாங்க, ஐ மீன் திஸ் டாக்குமெண்ட்னால் அந்த கிரெடிட் நோட் வந்து யார் சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா செல்லர் வந்து பையருக்கு சென்ட் பண்ணுவாங்க. தென் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா முன்னாடி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதில் டிஃபெக்டிவாக இருந்ததுனால நம்ம பர்ச்சேசர் நம்ம வந்து செல்லருக்கு ரிட்டன் அனுப்பிச்சிருப்போம். அதுக்கான டெபிட் நோட்டோடு அனுப்பிச்சதுனால இப்போ செல்லர் வந்து நம்மளுக்கு கிரெடிட் நோட் கொடுத்து அந்த டிஃபெக்டான கூட்ஸுக்கான அமௌண்ட்டை நம்மளுக்கு திருப்பி ரிட்டன் பண்ணுவாங்க. இதை வந்து கிரெடிட் நோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கிரெடிட் நோட்டை நம்ம கிரெடிட் மெமோன்னு சொல்லலாம்.
தென் நெக்ஸ்ட்டு சோர்ஸ் டாக்குமெண்ட் இஸ் பேயிங் ஸ்லிப். பேயிங் ஸ்லிப் அப்படின்னா என்ன? நம்ம இப்போ பேங்க் போகிறோம், அங்கே வந்து கேஷோ செக்கோ டெபாசிட் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதாவது அங்கே வந்து நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எவ்வளோ ருபீஸ் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அதோட டினாமினேஷன் எவ்வளோ அப்படின்னு ஒரு ஸ்லிப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் இருக்கிறது வந்து கஸ்டமர் ஃபில் பண்ணி அதை பேங்கர் கிட்ட கேஷ் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேஷ் கூட அந்த ஸ்லிப்பையும் டெபாசிட் பண்ணணும். இல்லை செக்னால் அதையும் சேர்த்து அந்த ஸ்லிப் கூட டெபாசிட் பண்ணணும். இதையத்தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பேயிங் ஸ்லிப் இல்லைன்னா டெபாசிட் ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறோம். இதோட மெயின் பார்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் வந்து ரிட்டைன் பண்ணிக்குவாங்க. தென் இந்த சைடில் இருக்குல்ல, லெஃப்ட் சைடில் இருக்கிறது, இந்த ஸ்பெசிமெனில் லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இந்த சைடு இந்த ரைட் சைடு இருக்கிறது வந்து பேங்க்கில் ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்குவாங்க. இதுதான் வந்து பேயிங் ஸ்லிப். தென் நெக்ஸ்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட் இஸ் செக். நெக்ஸ்ட் நம்ம செக் பார்க்குறோம். செக் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். செக்குங்கிறது வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ என்னோடய செக்கை நான் வந்து எழுதி சைன் போட்டு கொடுத்துட்டேன்னா இன்னொருத்தங்க போய் அதை டெபாசிட் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. செக் புக் வந்து பேங்க்லேருந்து நம்மளுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா மணி வித்ட்ரா பண்ணுறக்கு. நான் வந்து என்னோடய ஓன் யூஸ்க்கு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்க நேமில் போட்டு நான் சைன் போட்டு கொடுத்தேன் அப்படின்னா அதை போய் பேங்க்கில் இஷ்யூ பண்ணாலும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு, என் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. தென் இந்த செக் புக் வந்து ஒரு செக் புக்லேயும் ரெக்கார்ட் ஸ்லிப்ஸ் இருக்கும். அந்த ரெக்கார்ட் ஸ்லிப்ஸில் தான் இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் செக் இஷ்யூடை வந்து என்ட்ரு பண்ணி வச்சுருக்கணும். தென் இட் ரிமைன்ஸ் வித் அக்கௌண்ட் ஹோல்டர் ஃபார் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். ஃப்யூச்சர் ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணுனாலும் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் கிட்ட தான் இந்த செக் புக் வந்து இருக்கும். இது ஸ்பெசிமென் ஆஃப் செக். ஸோ இப்போ பார்த்தது எல்லாம் தான் வந்து சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது என்ன நம்மளுக்கு அப்படின்னா ஒரு அத்தன்டிக் எவிடன்ஸ் ஃபார் ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் பார்க்குறோம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸோட பேசிக்கே என்ன அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு சைடில் இன்கம் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு சைடில் அது எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒரு சைடு டெபிட்னா இன்னொரு சைடு அது கிரெடிட். அதுதான் வந்து டியூவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அக்கௌண்டிங். ஒரு டெபிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிரெடிட்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் மூலயமா தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த சிஸ்டம் படி ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கும் 2 ஃபோல்ட் எஃபெக்ட் இருக்கும். அந்த அஸ்பெக்ட் என்ன அப்படின்னா ஒன்று டெபிட், இன்னொன்று கிரெடிட். அதாவது ரிசீவிங் அஸ்பெக்ட் அண்ட் கிவிங் அஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து டெபிட் அப்படின்னா டிஆர் அப்படின்னு டினோட் பண்ணணும், கிரெடிட் அப்படின்னா சிஆர் அப்படின்னு டினோட் பண்ணணும். இதுதான் வந்து த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார் எவ்ரி டெபிட் தேர் மஸ்ட் பி அன் ஈக்குவலண்ட் அண்ட் கரஸ்பாண்டிங் கிரெடிட் இருக்கும். இப்போது டெபிட் என்ன சொல்லுது அப்படின்னா இன்க்ரீஸ் இன் அசட் இன்க்ரீஸ் ஆகும், ஆர் எக்ஸ்பென்சஸ் ஆர் டிக்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ். ஒன்று அசட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் எக்ஸ்பென்சஸ் ஆர் டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி, இன்கம் ஆர் கேபிட்டல். அப்போ கிரெடிட் என்ன சொல்லுது அப்படின்னா இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டி, இன்கம் ஆர் கேபிட்டல், ஆர் டிக்ரீஸ் இன் அசட் ஆர் எக்ஸ்பென்சஸ். இதுதான் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். இப்போது இதில் வந்து டெபிட்னா ஏன் இன்க்ரீஸ் இன் அசட்டுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். இதோட கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நான் போக தரேன். தென் இதில் வந்து டெஃபினேஷன் இருக்குது.
பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் எடுத்துகிட்டா 2 அஸ்பெக்ட் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, ஒன்று வந்து பெனிஃபிட் ஆர் வேல்யூ ரிசீவிங் அஸ்பெக்ட், இன்னொன்று பெனிஃபிட் ஆர் வேல்யூ கிவிங் அஸ்பெக்ட். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம படித்தோம். ஒன்று ரிசீவிங் அஸ்பெக்ட் அண்ட் கிவிங் அஸ்பெக்ட் அப்படின்னு படித்தோம். இந்த 2 அஸ்பெக்ட்டுமே 2 அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒன்று வந்து டெபிட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து கிரெடிட்டாக இருக்கும். அடுத்தது வந்து எவ்ரி டெபிட்டுக்கும் கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவலன்ட் கிரெடிட் இருக்கும். இஃப் ஒன் அக்கௌண்ட் டெபிட் ஆகுது அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட் கண்டிப்பாக அது கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். தென் இப்போ வந்து நம்ம டிரான்சாக்ஷனுக்குள்ளே என்டர் ஆகலாம். இப்போ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிரெடிட் டிரான்சாக்ஷன் அண்ட் கேஷ் டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன் சொல்லலாம். இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ் கொடுத்து நம்ம பர்ச்சேஸோ சேலோ பண்ணோம் அப்படின்னா அது கேஷ் டிரான்சாக்ஷன். பேங்க் டிரான்சாக்ஷன்னா பேங்க் மூலிமா பண்ணுறது. இப்போ வந்து கேஷை வந்து நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது. அதுக்கடுத்தது நம்மளோட பிஸ்னஸோட இன்கம் டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிடுறது, ரிசீவ் ஆகிறது, டெபாசிட் ஆகிறது ரெண்டுமே. அடுத்தது வந்து நம்மளுக்கு வர்ற ரெசிப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி சிடிஎம் மிஷின் மூலிமா ரிசீவ் ஆகிறது. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேங்க் மூலிமா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதுக்கடுத்தது வந்து பேங்க்லேருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது, பேங்க் ஏதாவது நம்மக்கிட்ட சார்ஜ் போடுறது. அதுக்கடுத்தது வந்து செக் மூலிமா ஏதாவது பண்ணுறது, நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ், இந்த மாதிரி டெபிட் கார்டு மூலிமா, இது எல்லாமே வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷனுக்குள்ளே வர்றது. தென் இப்போ வந்து கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கேஷ் பார்த்தோமா, நான் என்ன கேஷில் என்ன சொன்னேன், ஃபுல்லாக கேஷ் கொடுத்து பர்ச்சேஸோ சேலோ பண்ணால் அது கேஷ் ட்ரான்சாக்ஷன். அடுத்து பேங்க் மூலிமா பண்ணால் அப்படின்னா அது பேங்க் ட்ரான்சாக்ஷன். தென் வி கம் டு கிரெடிட். கிரெடிட் அப்படின்னா என்ன, நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 வீக்ஸ் டைம் கேட்டு அதோட அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறது வந்து கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். இப்போது நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி கஸ்டமர் கொடுக்காம பல்க் குவான்டிட்டிஸ் நம்மக்கிட்டேருந்து வாங்குறாங்க, இன்றைக்கி அவங்களால பே பண்ண முடியல, அவங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் டைம் கொடுத்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க பே பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். தென் அப்ரோச்சஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ட்ரான்சாக்ஷன். நம்ம எப்படியெல்லாம் வந்து ட்ரான்சாக்ஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், எந்த அப்ரோச்சில் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒன்று வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் ஒன்று இருக்குது. தென் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஒன்று இருக்குது. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்னால் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட். இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ட்ரிஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இதுதான் வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். ட்ரெடிஷ்னல் அப்ரோச் பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். இப்போது இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம எப்படியெல்லாம் வந்து இந்த என்ட்ரிஸை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இந்த ஈக்குவேஷனும் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்குது, asset equal to liabilities plus capital plus revenues minus expenses. இதெல்லாம் வச்சு பின்னாடி சம் இருக்குது, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது அக்கௌண்ட் வந்து எப்படி பிரியுது அப்படின்னா 5 டைப்ஸாக பிரியுது. ஒன்று அசட் அக்கௌண்ட், லைபிலிட்டி அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ரெவன்யூ அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். அசட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, அசட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் திங், அதுக்கு வந்து ஒரு மானிட்டரி வேல்யூ இருக்கும், அதைத்தான் நம்மளுக்கு வந்து நம்ம அசட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டு, பில்டிங்கு, பிளான்ட், மெஷினரி, இதெல்லாம் வந்து அசட் அக்கௌண்ட்டு. அடுத்தது வந்து லைபிலிட்டி அப்படின்னா என்ன, நம்ம வந்து பே பண்ண வேண்டியது. இப்போ வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த செல்லருக்கு வந்து நம்ம பே பண்ணணும், இது வந்து நம்மளோட லைபிலிட்டி. அதுக்கு இதுதான் எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங். நம்ம வேறு ஏதாவது வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னா அது இன்னும் பே பண்ணாமல் இருக்குது, அதுதான் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ நம்ம பிஸ்னஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. தென் ரெவன்யூ அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம வந்து இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கோம், அதில் நம்ம டெய்லியும் கூட்ஸ் சேல் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வந்து வருது. அப்போ அது வந்து அதாவது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் தி சேல் ஆஃப் கூட்ஸ்.
அடுத்து அதுதான் ரெவன்யூ ஃப்ரம் தி சேல் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரெண்ட் ரிசீவ் அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 10 இருக்குது, அதை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு விடுறோம். ரெண்ட்டுக்கு விட்டு அதுலேருந்து நம்ம ரெண்ட் ரிசீவ் பண்ணுறோம். அது வந்து நம்மளுக்கு ஒரு குட் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸோட நேச்சர் என்ன, ரூமை வந்து லெட் அவுட் பண்ணுறது. அப்போ வந்து அதுலேருந்து நம்ம ரெண்ட் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுல்ல, அதாவது ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு சொல்கிறது. அடுத்தது வந்து எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா expense incurred and losses suffered by for earning revenue are grouped under this category. For example, purchase of goods, salaries paid. Purchase of goods அப்படின்னா அந்த கூட்ஸை எடுத்துகிட்டு வரக்கான டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து இதாகும்ல, இந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ், அதையும் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் போடலாம். தென் நம்ம வந்து இப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் சேலரி பே பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் தான். இதுதான் 5 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. இதை வச்சு பின்னாடி நம்ம எப்படி சம் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் வச்சு எப்படியெல்லாம் அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அண்ட் இன்க்ரீஸ் இன் அசர்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 1 lakh. இப்போது கேஷ் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு அதுக்கு கேஷ் வேணும் நம்மளுக்கு. அப்போ நம்ம வந்து ஓனராக இருந்து நம்ம ஒரு 1 lakh வந்து கேபிட்டல் கொண்டு வரோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு பிஸ்னஸ்க்கு என்ன வருது அப்படின்னா கேஷ் வந்து உள்ளே வருது. அப்போ கேஷ் கம்ஸ் இன். அப்போது பிஸ்னஸோட அசட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. தென் கேபிட்டல் ப்ரொவைடட் பை தி ஓனர், இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் ஆஃப் தி ஓனர். அப்போது பிஸ்னஸ் வேறு ஓனர் வேறு. இப்போது ஓனர் வந்து பிஸ்னஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாலும் பிஸ்னஸ் வேறு ஓனர் வேறையும் தான் பார்க்கணும். அப்போது ஓனரோட மணி வந்து பிஸ்னஸ்குள்ளே இருக்குது, அதை வந்து பிஸ்னஸ் வந்து அவருக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ 1 lakh வந்து பிஸ்னஸோட கேபிட்டல், அதாவது லைபிலிட்டி. அப்போ கேபிட்டல் ஈக்குவல் டு அசட். நம்மளுக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசட்டா. அப்போ கேபிட்டல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் அசட் ரைட் ஹேண்ட் சைடில். கேபிட்டலாக என்ன கொண்டு வந்தாங்க, கேபிட்டல் 1 lakh கொண்டு வந்தாங்க. அசட்டாக நம்மளுக்கு என்ன உள்ளே வந்துச்சு, கேஷ் வந்து உள்ளே வந்துச்சு. அப்போ ப்ளஸ் 1 lakh ஈக்குவல் டு ப்ளஸ் 1 lakh. இது ரெண்டு சைடுமே ஈக்குவல் ஆகணும். இதுதான் வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். தென் டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி அண்ட் டிக்ரீஸ் இன் அசட். செகண்ட், பெய்டு கிரெடிட்டார்ஸ். இப்போ கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணுறோம். கிரெடிட்டார்ஸ் யார் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ்னால் நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்கிட்டேருந்து கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். கேஷ் கொடுத்து பண்ணல, கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 100 கூட்ஸ் வந்து நம்ம 100 பேக்ஸ் ஆஃப் நம்ம வந்து என்ன வாங்கலாம், டர்மரிக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து நம்ம வாங்குகிறோம். இப்போ வாங்குறப்போ நம்மக்கிட்ட கேஷ் போதுமான அளவு கேஷ் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், 2 weeks எனக்கு டைம் கொடுங்க, நான் வந்து 2 weeksக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கேஷ் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து அது என்னது, கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போது அவங்கள நம்ம என்னன்னு சொல்லணும், செல்லர்னு சொல்லக்கூடாது, கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து 10,000 பே பண்ணுறோம். பெய்டு கிரெடிட்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ 10,000 பே பண்ணுறோம். அப்போ நம்மக்கிட்டேருந்து என்ன வெளியே போகுது, கேஷ் வந்து வெளியே போகுது. கேஷ் வந்து நம்மளுக்கு என்னது, அசட் வந்து வெளியே போகுது அப்படின்னா நம்மளுக்கு கம்மியாகுதுன்னு அர்த்தம். அப்போது அசட் ஓகேவா, அசட்லேருந்து 10,000 மைனஸ் பண்ணணும். தென் கிரெடிட்டார்ஸ் ஆர் பெய்டு. ஆல்ரெடி வந்து நீ பர்ச்சேஸ் பண்ணுறப்போ கிரெடிட்டார்ஸில் வந்து ப்ளஸ் 10,000 போட்டு வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா உன் லைபிலிட்டி அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் 10,000 போட்டு வச்சுருப்பேன். இப்போ வந்து நம்ம அதை பே பண்ணிட்டோம். அந்த லைபிலிட்டி நம்மளுக்கு முடிஞ்சுது. இனி ஃப்யூச்சரில் எந்த இதுவும் கிடையாது. அப்படின்னா அந்த லைபிலிட்டிலேருந்து நம்ம மைனஸ் 10,000 பண்ணணும். இந்த சைடு அசட்டில் வந்து கேஷ் போகிறதுனால இந்த சைடு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடும் மைனஸ் 10,000. இதுதான் டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி அண்ட் டிக்ரீஸ் இன் அசட். அடுத்தது நெக்ஸ்ட்,
டிக்ரீஸ் இன் ஒன் அசட் அண்ட் இன்க்ரீஸ் இன் அனதர் அசட். இப்போ இங்கே என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாட் ஃபர்னிச்சர் காஸ்டிங் 5,000 பை பேயிங் கேஷ். அப்போ பாட் ஃபர்னிச்சருங்கிறது என்னது? அது ஒரு அசட். அதை வந்து நம்ம சேல் பண்ண மாட்டோம், நம்ம ஆஃபீஸ் யூஸோ பர்சனல் யூஸோ ஏதோ பண்ணுறோம். இப்போ வந்து அது நம்மளுக்கு ஒரு அசட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அசட் உள்ளே வருதா, அப்போது ஒரு அசட் இன்க்ரீஸ் ஆகுதா. தென் நம்ம அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம கேஷ் கொடுத்து வாங்குகிறோம். நம்மளுக்கு கேஷ் என்னது? அசட். இன்னொரு அசட் என்ன ஆகுது? கேஷ் கம்மியாகுது, ஃபர்னிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இங்கே வந்து லைபிலிட்டிஸில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. லைபிலிட்டிஸ் வந்து லைபிலிட்டிஸ் நில்லே தான். இங்கே அசட் சைடில் தான் ஒரு அசட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு அசட் கம்மியாகுது. கேஷ் கம்மியாகுது, ஃபர்னிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கேஷ் கம்மியாச்சுன்னா -5,000, ஃபர்னிச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா +5,000. ரெண்டும் இது பண்ணால் நில். லைபிலிட்டிஸ் ஆல்ரெடி நில். இதை வந்து +5,000 -5,000 பண்ணால் இதுவும் நில். ஓகே, ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சா? இதுதான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். தென் டிக்ரீஸ் இன் ஒன் லைபிலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் இன் அனதர் லைபிலிட்டி. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்செப்டட் அ பில் ட்ரான் பை கிரெடிட்டர்ஸ் ஃபார் 10,000 அதுதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிரெடிட்டர்ஸ்னால் யாருன்னு சொன்னேன்? நம்ம ஒருத்தங்கிட்டேருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணால் அவங்கள கிரெடிட்டர்ஸ்ன்னு நம்ம சொன்னோமா, அவங்க வந்து ஒரு பில் வந்து சொல்கிறாங்க. பில் அப்படின்னா, நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த ஸ்பெசிஃபைட் டேட்டில் வந்து நீங்கள் எனக்கு பே பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு நோட் மாதிரி எழுதி அவங்க வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த பில்லை நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு திருப்பி நம்ம ரிட்டன் சென்ட் பண்ணணும். அதுதான் வந்து பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லுவோம். பில்ஸ் பேயபிள் வந்து நம்மளுக்கு, ஓகேவா? அது அவங்களுக்கு வந்து அது பில்ஸ் ரிசீவபிள். அதெல்லாம் நம்ம பின்னாடி என்னென்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ பில்ஸ் பேயபிள் வந்து அவங்க அரைஸ் பண்ணுறாங்க. அப்படி அரைஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு அது என்னது? நம்மளுக்கு வந்து அது லைபிலிட்டி. நம்ம வந்து அதை பே பண்ண வேண்டிய லைபிலிட்டி. அப்போ லைபிலிட்டி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அந்த பில்லை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிளா, இது ஒரு லைபிலிட்டி. ஏற்கனவே கிரெடிட்டர்ஸ்க்கு ஒரு 10,000 பண்ணுமா, அந்த 10,000 நம்ம இப்போ மைனஸ் பண்ணிடணும். அதுலேருந்து கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, முன்னாடி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்ததை இப்போ அவங்க வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பில்ஸ் பேயபிளாக மாற்றி பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டுக்கு வச்சுட்டாங்க. இருந்தாலும் இது லைபிலிட்டி தான், லைபிலிட்டி சைடில் தான் வரும். பட் இப்போ அது வந்து கிரெடிட்டர்ஸ்லேருந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டுக்கு மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா அவங்க பில் ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து டிக்ரீஸ் இன் ஒன் லைபிலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் இன் அனதர் லைபிலிட்டி. அசட்ஸில் வந்து இங்கே எந்த சேஞ்சும் இல்லை, அசட்ஸ் நில்லையே இது இருக்குது. இப்போது கிரெடிட்டர்ஸில் -10,000, பில்ஸ் பேயபிள் +10,000 போட்டால் இந்த சைடும் லைபிலிட்டி சைடும் நில்லாயிடும். தென் நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் அஃபெக்டிங் மோர் தென் 2 அக்கௌண்ட்ஸ். இப்போது 2 அக்கௌண்ட்டுக்கு மேலே எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கூட்ஸ் காஸ்டிங் 30,000 சோல்டு ஃபார் 40,000. அப்போ 30,000 இருக்கிற கூட்ஸை நம்ம ப்ராஃபிட் 10,000 வச்சு நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னா 40,000க்கு சேல் பண்ணுறோம். அப்போது கூட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கிட்டேருந்து வெளியே போயிடுச்சா, அப்போ கூட்ஸ் கோ அவுட்னா என்னது? அசட்டு வந்து நம்மளுக்கு கம்மியாகுமா? அப்போ அசட்டில் ஸ்டாக்கில் வந்து எவ்வளோ கம்மியாகுது? 30,000க்கு தான் கம்மியாகுது, 40,000க்கு போடக்கூடாது. ஏன்னா 30,000க்கு இருக்கிற கூட்ஸை தான் நம்ம 40,000க்கு நம்ம சேல் பண்ணுறோம். அப்போ கூட்ஸோட வேல்யூ என்ன? 30,000 தான். அடுத்தது நம்மளுக்கு என்ன உள்ளே வருது? நம்ம வந்து கூட்ஸை கொடுத்துட்டோம், நம்மளுக்கு கேஷாக உள்ளே வருதா? கேஷாக எவ்வளோ வருது? 40,000 வருது. அப்போ அந்த 40,000 நம்மளுக்கு என்னது? அந்த 40,000மே கேஷு, அதில் 10,000 ஒரு ப்ராஃபிட் இருக்குமில்ல, அதுதான் வந்து அது வந்து நம்ம அந்த 10,000 வந்து நம்ம கேபிட்டலில் போடணும். நம்மளுக்கு வந்து அது அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் சேல் பண்ணி வர்றதுக்கான ப்ராஃபிட் விச் ஷுட் பி ஆடட் டு கேபிட்டல். அதுதான் வந்து இங்கே அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்ன? லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் ஈக்குவல் டு அசட்டா. அசட்டில் வந்து கேஷ் வந்து +40,000, ஸ்டாக் வந்து
-30,000 பண்ணால் பேலன்ஸ் நெட் எஃபெக்ட் வந்து 10,000 வருமா? தென் இந்த 10,000 அந்த 10,000க்கான என்ட்ரி என்னது? அந்த 10,000 which should be added to capital, that is profit. அப்போ இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த கேபிட்டல் 10,000 ஆட் பண்ணிடணும். தென் ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு வந்து மைனஸ் பண்ணதுக்கப்புறம் 10,000 நெட் எஃபெக்ட் இருக்கும். 10,000 ஈக்குவல் டு 10,000. இவ்வளோதான். இது மாதிரி சம்ஸ் வந்து இனி லைனாக வரும். அந்த சம்ஸில் நம்ம எப்படியெல்லாம் அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது illustration 1ல் என்ன கேட்டிருக்காங்க? கம்ப்ளீட் த மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்னன்னு தெரியுமா? liabilities ப்ளஸ் கேபிட்டல் ஈக்குவல் டு அசட்டா? இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க அசட் ஈக்குவல் டு liabilities ப்ளஸ் கேபிட்டல் அப்படின்ட்டு. இப்போது அசட் 30,000 இருக்குது, liabilities வந்து 20,000 இருக்குது, கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நார்மலாக மேக்ஸ் போடுற மாதிரி தான். இப்போது ஒன்றா வந்து liabilities ப்ளஸ் கேபிட்டல் ஈக்குவல் டு அசட்னு எழுதினாலும் ஓகே, இங்கே கொடுத்துருக்க மாதிரியே அசட் ஈக்குவல் டு liabilities ப்ளஸ் கேபிட்டல் எழுதினாலும் ஓகே. இப்போது 30,000 அசட் இருக்குது, liabilities வந்து 20,000 இருக்குது. நம்மளுக்கு கேபிட்டல் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா? அப்போ 30,000லேருந்து liabilities ப்ளஸில் இருக்கிற 20,000 இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா -20,000. இப்போ 30,000 -20,000 as usual it's a 10,000. கேபிட்டல் வந்து ஈக்குவல் டு 10,000. லைக் பியூ அதே தான், 60,000 அசட் இருக்குது, liabilities வந்து 25,000 இருக்குது. அப்போது 60,000 -25,000 35,000 கேபிட்டல். தென் அசட்டை கண்டுபிடிக்கணும். அசட் வந்து நம்மளுக்கு தெரியுமில்ல, அசட் ஈக்குவல் டு liabilities ப்ளஸ் கேபிட்டல். அப்போ தேர்ட் ஒன் சியில் வந்து என்ன அப்படின்னா liabilitiesயும் கேபிட்டலையும் ஆட் பண்ணி போடணும். ஃபோர்த் ஒன்லேயும் அதே தான். தேர்ட் ஒனில் ஆட் பண்ணோம் அப்படின்னா 55,000 வரும். ஃபோர்த் ஒனில் அதாவது டி அதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா 90,000 வரும். தென் இப்போது ஈயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 25,000 அசட் இருக்குது, கேபிட்டல் வந்து 15,000 இருக்குது, லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ 25,000லேருந்து இந்த 15,000 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 10,000. தென் லைக் எஃப்ஓ அதே தான், 40,000லேருந்து 30,000 மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10,000 கிடைக்கும். அவ்வளோதான் illustration 1. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் illustration 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா show the accounting equation on the basis of the following transaction for Rani who's dealing in automobiles. அப்போ அவங்களோட பிஸ்னஸ் என்ன? ஆட்டோமொபைல்ஸ். இப்போது இவங்க என்னென்ன டிரான்சாக்ஷன், அவங்க பிஸ்னஸில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அதை வந்து நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சில் வந்து நம்ம போட்டு காமிக்கணும். அப்போது பேசிக் நம்ம என்ன எழுதணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் போடணும். அதுக்கு மேலே இந்த புக்ஸ் ஆஃப் ராணி அப்படின்னு எழுதிட்டு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே நம்ம வந்து இப்படி டேபிளர் காலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் எழுதணும். தென் நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் தெரியுமில்ல அதை எழுதணும். அசட் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். அசட்டில் என்னென்னலாம் அசட் வருது? ஃபஸ்ட்டு காமனாக கேஷ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் பிஸ்னஸ் இருந்தால் ஸ்டாக் இருக்கும், அப்போது ஸ்டாக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கணும். தென் ஏதாவது நம்ம அசட் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது ஸ்டாக்கில் போடக்கூடாது, அது நம்மளுக்கு தனி அசட். இங்கே வந்து ஃபர்னிச்சரை தூக்கி ஸ்டாக்கில் போடக்கூடாது, அது நம்மளோட பிஸ்னஸ் அசட், அது தனி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். தென் கேபிட்டலுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட், தென் நம்ம ஏதாவது பே பண்ண வேண்டியது இருந்தால் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணணும். அதுதான் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ்னு போடலாம், ஆர் கிரெடிட்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போ பிஸ்னஸ் வந்து கேஷ் மூலிமா ஸ்டார்ட் ஆகுது, கமென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம அங்கே 2 என்ட்ரி படித்தோமா, 2 எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு படித்தோமா. ஒன்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அப்படின்னா கேஷ் வந்து நம்மளுக்கு கேஷ் கம்ஸ் இன்னா, அப்போ கேஷ் கம்ஸ் இன்னா அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, அப்போ கேஷில் ப்ளஸ் 80,000 போடணும். தென் கேபிட்டல் நம்ம வந்து ஓனர் வேறு பிஸ்னஸ் வேறேன்னு சொன்னேன். நம்ம வந்து ஓனர் வந்து நம்மளுக்கு கேபிட்டல் கொடுக்குறாரு, அப்போ கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும்.
ரிமெம்பர் அந்த கேபிட்டலை நம்ம வந்து அவருக்கு ரீபே பண்ணணும். அப்போது ப்ளஸ் 80,000 கேபிட்டலில் போடுறோம். தென் செகண்ட் என்ட்ரி, கூட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ். அப்போது கூட்ஸ் வாங்குகிறோம், பட் கேஷ் கொடுத்து வாங்கலை, நம்ம எதில் வாங்குகிறோம், கிரெடிட்டில் வாங்குகிறோம். அப்போ கூட்ஸ் வந்து நம்மளுக்கு கம்ஸ் இன். கூட்ஸ் கம்ஸ் இன் அப்படின்னா எதில் போடணும், அசட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும், ஆனால் நம்ம இங்கே எதில் போடணும், கேஷில் போடக்கூடாது, ஸ்டாக்கில் போடணும். அப்போ ஸ்டாக்கில் ப்ளஸ் 10,000. தென் நம்ம இது வந்து என்ன பண்ணுறோம், கேஷ் கொடுத்து வாங்கலை, கிரெடிட்டில் வாங்குகிறோம். கிரெடிட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ கிரெடிட்டாஸில் ப்ளஸ் 10,000. இப்போது நம்ம இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ கேஷில் நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 80,000 இருக்குது. தென் ஸ்டாக்கில் எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது. ஃபர்னிச்சர் இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகலை. தென் கேபிட்டலில் 80,000, கிரெடிட்டார்ஸில் 10,000. இப்போது இந்த செகண்ட் ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணி பார்த்தா ரெண்டு சைடும் ஈக்குவலாக வரணும். இங்கே வந்து 80,000 ப்ளஸ் 10,000 90,000. இங்கே 80,000 ப்ளஸ் 10,000 90,000 வந்து நம்மளுக்கு ஈக்குவேட் ஆகணும். அப்போது ஒரு ட்ரான்சாக்ஷன் முடிய நம்ம அதை ஈக்குவேட் பண்ணினா அது ஈக்குவலாக வரணும். அப்படி வரல அப்படின்னா நம்ம எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தென் கம்மிங் டு தி தேர்ட் பாயிண்ட், பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். அப்போது ஃபர்னிச்சர் எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஃபர்னிச்சர், ரிமெம்பர் ஃபர்னிச்சர் இஸ் நாட் அ ஸ்டாக், இட் இஸ் அன் அசர்ட். அப்போது இது வந்து பிஸ்னஸ் அசர்ட், இதை வந்து ஸ்டாக்கில் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்னிச்சர் ரெகுலர் சேலோ பர்ச்சேஸோ பண்ண மாட்டோம். அது வந்து ஒரு டைம் வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எண்ட் ஆகிற வரைக்கும் மேபி அதை ரீப்ளேஸ் பண்ணலாம், பட் எண்ட் ஆகிற வரைக்கும் அதே ஃபர்னிச்சரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா ஃபர்னிச்சர் நம்மளுக்கு கம்ஸ் இன். அப்போது ஃபர்னிச்சர் வந்து நம்மளுக்கு ஒரு அசட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம என்னென்னு போடணும் அப்படின்னா ப்ளஸ் 6,000 போட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், கேஷ் வந்து கம்மியாகுது, நம்ம கொடுக்குறோம், அப்போ வெளியே போகுது. அப்போ கேஷ்லேருந்து -6,000 பண்ணணும். இங்கே பாருங்கள், -6,000 இருக்கா, இங்கே ப்ளஸ் 6,000 இருக்கா. ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பண்ணணும், தேர்ட் ஈக்குவேஷன், அதாவது தேர்ட் ட்ரான்சாக்ஷன் முடிச்சாச்சு. இப்போது அதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடாக பார்க்கணுமா. இப்போது செகண்ட் ஈக்குவேஷனில் கேஷில் 80,000 இருக்குது. இப்போது கேஷ் ஃபர்னிச்சர் கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ 6,000 கம்மியாகுது, அப்போ 74,000 இருக்குது. தென் ஸ்டாக்கில் எவ்வளோ இருக்குது, 10,000 அப்படியே இருக்குது. தென் ஃபர்னிச்சர் இப்போ ஆட் ஆகிருக்கு, 6,000 ஆட் ஆகிருக்கு. இப்போ 74,000 ப்ளஸ் 10,000 அப்படின்னா 84,000 ப்ளஸ் 6,000 அப்படின்னா 90,000. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு டோட்டலாக 90,000 இருக்குது. தென் ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைட் பார்க்குறப்போ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இந்த என்ட்ரியில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அஸ் யூஷுவல் கேபிட்டல் 80,000, தென் கிரெடிட்டாஸ் 10,000. கரெக்டாக இருக்கா, அவ்வளோதான். 90,000 ஈக்குவல் டு 90,000 டேலி ஆகிடுச்சு. தென் வி கம் டு 4, பெய்டு கிரெடிட்டாஸ் பை கேஷ். இப்போது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அந்த கூட்ஸை வந்து ரமேஷ்கிட்டேருந்து நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம், 10,000க்கு வாங்கியிருந்தோம். இந்த 10,000 வந்து என்னாச்சு அப்படின்னா, இந்த 10,000 வந்து நம்ம கேஷ் கொடுத்து வாங்கலை, நம்ம கிரெடிட்டுக்கு வாங்கியிருந்தோம். கிரெடிட்டுக்குனா இன்னும் அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் கொடுத்து இதுக்கப்புறம் நான் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. இப்போ வந்து அதை வந்து பே பண்ணுறோம். இப்போ நம்ம எவ்வளோக்கு பே பண்ணுறோம், 8,000 பே பண்ணுறோம். 8,000 பே பண்ணுறோமா, அந்த 8,000 நம்ம கேஷாக பே பண்ணுவோமா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, பெய்ட் கிரெடிட்டாஸ் பை கேஷ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கேஷ்லேருந்து நம்மளுக்கு 8,000 கம்மியாகுது. தென் கிரெடிட்டாஸ், இப்போ அவனுக்கு 10,000 பே பண்ண வேண்டிய இடத்துல நம்ம 8,000 அவனுக்கு இப்போ பே பண்ணிட்டோம். அப்போ கிரெடிட்டார்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு என்ன தெரியும், 8,000 லெஸ் ஆகுது, கேஷ்லேருந்தும் 8,000 லெஸ் ஆகுது. இப்போது ஃபோர்த்து ட்ரான்சாக்ஷனையும் முடிச்சிட்டோம். இப்போ அதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம். இப்போது 74,000 கேஷில் இருக்குது,
74,000 இருக்குது. இப்போ அதுலேருந்து 8,000 போயிடுச்சு அப்படின்னா 66,000 பேலன்ஸ் இருக்கும். தென் ஸ்டாக்கில் எப்பவும் போல் 10,000 இருக்குது. ஃபர்னிச்சரில் 6,000 இருக்குது. இப்போது இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா 66,000 + 10,000 76,000 + 6,000 82,000 வந்துடுச்சு. தென் கேபிட்டல் இனி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓகே. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் கேபிட்டல் அஸ் யூஷுவல் 80,000 இருக்குது. இப்போது கிரெடிட்டார்ஸில் ஏற்கனவே 10,000 இருந்துச்சு. இப்போ வந்து 8,000 நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 2,000 இருக்கும். அப்போ 80 + 2,000 82,000 நம்மளுக்கு இருக்குது பேலன்ஸு. இது முடிஞ்சா தென் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். இப்போது கூட்ஸை வந்து நம்ம என்ன கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். கூட்ஸ் அப்படின்னா நம்ம எதில் போடணும்? கூட்ஸ் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே வருது, கம்ஸ்ன்னு அர்த்தம். அப்போது அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ அந்த கூட்ஸை ஸ்டாக்கில் +2,000 போடணும். +2,000 போடணும். தென் நம்ம கேஷாக கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ கேஷ்னால் நம்மளுக்கு என்ன ஆகுது? கேஷ் கோஸ் அவுட்டா? அப்போ அது வந்து -2,000 போடணும். ஓகே. தென் இப்போ இந்த 5th ட்ரான்சாக்ஷனை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஏற்கனவே இந்த 4th ஈக்குவேஷன் படி எவ்வளோ இருக்குது? கேஷு 66,000 இருக்குது. இப்போ வந்து 2,000 கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால -2,000. இப்போ வந்து 64,000 இருக்குது. தென் ஸ்டாக்கில் வந்து ஏற்கனவே 10,000 இருந்துச்சு. இப்போ 2,000 ஆட் ஆன் ஆகி 12,000 இருக்குது. 64,000 + 12,000 76,000. தென் ஃபர்னிச்சரில் வந்து 6,000 அஸ் யூஷுவல் அப்படியே இருக்குது. இப்போ 76,000 + 6,000 82,000. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் 80,000 கேபிட்டல்லையும் கிரெடிட்டார்ஸில் 2,000 அப்படியே இருக்குது. 82,000 LHS ஈக்குவல் டு RHS இங்கேயும் வந்து ஈக்குவல் ஆகுது. 82,000 = 82,000. தென் நெக்ஸ்ட் பெய்டு ரெண்ட் பை கேஷ். ரெண்ட் எவ்வளோ பே பண்ணுறோம்? 500 பே பண்ணுறோம். ரெண்ட் என்னது? எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு. அப்போது எதில் ரெண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் எந்த சைடு வரும்? இது கேபிட்டல்லேருந்து நம்ம லெஸ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு லைபிலிட்டி தானே. அப்போ லைபிலிட்டிங்கிறது கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி தானே. கேபிட்டல்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். -500 பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேஷாக பண்ணுறப்போ கேஷ்லேருந்து 500 மைனஸ் பண்ணுறோம். இப்போது கொடுத்துருக்க எல்லா ட்ரான்சாக்ஷனையுமே, அதாவது எல்லா என்ட்ரியுமே இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போது லாஸ்ட்டாக வந்து அதை நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போது 64,000 இருக்குது. அதுலேருந்து 500 போயிடுச்சுன்னா 63,500. இது வந்து கேஷில் இருக்கிறதுக்கான பேலன்ஸ். தென் ஸ்டாக்கில் 12,000 இருக்குது. ஃபர்னிச்சரில் 6,000 இருக்குது. அப்போ 63,500 + 12,000 அப்படின்னா 75,500 இருக்கும். கூட 6,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 81,500 இருக்கும். இது வந்து அசட் சைடில். அடுத்து கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ், கேபிட்டல் ப்ளஸ் கிரெடிட்டார்ஸ் இங்கே சொல்லணும் அப்படின்னா கேபிட்டலில் 80,000 இருந்துச்சு. 500 போனதுக்கப்புறம் 79,500 இருக்கும். தென் கிரெடிட்டார்ஸில் வந்து 2,000 ஆட் பண்ணணும் அப்படின்னா 81,500. அசட் சைடு ஆல்சோ ஷோஸ் 81,500. தென் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 81,500. இதுதான், இவ்வளோ தான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் இவ்வளோ தான். இல்லஸ்ட்ரேஷன் 3 வந்து ட்ரை பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். illustration 3 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செல்வி இஸ் அ டீலர் இன் ஃபர்னிச்சர். ஷோ த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். இதுலேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போது ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னா என்னது? கேஷ் வந்து கம்ஸ் இன்னா. அப்போ அசட் சைடில் கேஷ் அக்கௌண்ட்டில் கேஷில் ப்ளஸ் 1 lakh போடணும். தென் கேபிட்டல் வந்து 1 lakh வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா அசட் சைடில் 1 lakh, லைபிலிட்டி சைடில் 1 lakh. தென் டெபாசிட்டர் கேஷ் இன்ட்டு பேங்க். அப்போது பேங்க்குங்கிறதும் நம்மளுக்கு ஒரு அசட் தான். ஓகேவா? அப்போது கேஷ் அக்கௌண்ட்லேருந்து இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? டெபாசிட்டர் கேஷ் இன்ட்டு பேங்க். அப்போ கேஷ்லேருந்து எடுத்து பேங்க்குள்ளே போடுறோமா? அப்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னா கேஷ்லேருந்து அந்த 60,000 மைனஸ் பண்ணிவிட்டு பேங்க்கில் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் இன்க்ரீஸ் இன் ஒன் அசர்ட் அண்ட் டிக்ரீஸ் இன் அனதர் அசர்ட். இது வந்து அந்த மெத்தடு மாதிரி.
ஓகேவா? அந்த மெத்தட் இல்ல. அது ஒரு எக்ஸாம்பிள நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இது அந்த எக்ஸாம்பிள் மாதிரி. ஓகே. அப்போ கேஷ்லேருந்து -60,000 பண்ணணும். பேங்க் அசட் சைடில் பேங்க்கில் +60,000 போடணும். இப்போது இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணணுமா? அப்போ கேஷில் ஏற்கனவே 1,00,000 இருக்கும். இப்போ வந்து இந்த கேஷ்லேருந்து -60,000 பண்ணால் 40,000, பேங்க்கில் வந்து +60,000 பண்ணால் 1,00,000 ஈக்குவல் ஆயிருமா? கேபிட்டலில் ஏற்கனவே 1,00,000. அப்போ அசட்டில் 1,00,000, லைபிலிட்டியில் 1,00,000 ஈக்குவல் ஆகிடுச்சு. தென் கம் டு தேர்ட் டிரான்சாக்ஷன். பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க். பேங்க்லேருந்து நம்ம லோன் வந்து வாங்குகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் இப்போ லோன் கொடுத்தா நம்ம டேரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு தானே பண்ணுவாங்க. அப்போது பேங்க்கில் +25,000 நம்ம வந்து என்ன நம்மளோட லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பேங்க் லோனுன்னு போட்டு, அதாவது லைபிலிட்டின்னு போடலாம், ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேங்க் லோனுன்னு போடலாம். அப்போ கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ், நீ லைபிலிட்டிஸ்ன்னு போட்டு கீழே பேங்க் லோன் அப்படின்னு நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். அப்போ ப்ளஸ் அங்கே ஒரு 25,000. இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணால் கேஷில் 40,000, பேங்க்கில் வந்து 60,000 + 25 போட்டோம்னா 85,000. அப்போ 40,000 + 85,000 1,25,000 அசட் சைடில். தென் கம் டு லைபிலிட்டி சைட். லைபிலிட்டி சைடில் எவ்வளோ இருக்குது? கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்குது? 1,00,000 இருக்குது. கேபிட்டல் 1,00,000 இருக்குது. தென் பேங்க் லோனில் 25,000 இருந்துச்சு அப்படின்னா 1,25,000 ஆச்சு. ஓகே. தென் ஃபோர்த் டிரான்சாக்ஷன், பாட் கூட்ஸ் அண்ட் பெய்டு பை செக். இப்போ வந்து கூட்ஸ் நீ வாங்குற, ஆனால் நீ எப்படி பே பண்ணுற? அவங்களுக்கு கேஷ் பே பண்ணல, செக் பண்ணுற. அப்போ செக் மூலிமா பே பண்ணோம் அப்படின்னா கேஷாக பே பண்ணால் கேஷ்லேருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ செக்காக பே பண்ண அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். எவ்வளோக்கு கூட்ஸ் வாங்குற? 10,000க்கு வாங்குற. கூட்ஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாட் பண்ணுறோம், வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட்ஸ் வந்து நம்மளுக்கு கம்ஸ் இன். அப்போ அசட் இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். அப்போது ஸ்டாக் அக்கௌண்ட்டில் +10,000 போடணும். நம்ம எப்படி பே பண்ணுறோம்? அவங்களுக்கு செக் மூலிமா பே பண்ணுறோம். அப்போது பேங்க்கில் -10,000 போடணும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு பே பண்ணுறதுனால -10,000. தென் இந்த ஈக்குவேஷனை வந்து ஈக்குவேட் பண்ணலாம். கேஷில் 40,000 அப்படியே இருக்குது. தென் ஸ்டாக்கில் இப்போ நியூவாக ஆட் ஆகிருக்கு +10,000. 40,000 + 10,000 50,000 இருக்குது. தென் பேங்க்கில் எவ்வளோ இருந்திருக்கு? தேர்ட் ஈக்குவேஷன் படி 85,000 இருக்குது. இப்போ பேங்க் மூலிமா நம்ம 10,000 பே பண்ணிட்டோம் அப்படின்னா 75,000. இப்போது 40,000 + 10,000 50,000. 50,000 + 75,000 1,25,000 அசட் சைடில் இருக்குது. தென் கம் டு லைபிலிட்டி சைட். லைபிலிட்டி சைடில் கேபிட்டலில் 1,00,000 இருக்குது. பேங்க் லோனில் 25,000 ஆட் ஆன் பண்ணோம் அப்படின்னா 1,25,000. அசட் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் 1,25,000. தென் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், கேஷ் வித்ட்ரான் ஃபார் அ பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸுக்காக நீ கேஷ் வித்ட்ரா பண்ணுற. கேஷ் வித்ட்ரா பண்ண அப்படின்னா என்ன ஆகும்? கேஷ்லேருந்து கம்மியாகும். அப்போ கேஷ் அக்கௌண்ட்லேருந்து 5,000 மைனஸ் பண்ணிவிட்டு பர்சனல் யூஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேபிட்டல் ஒன்று போட்டிருப்போம்ல, ஒரு 1,00,000 போட்டிருக்கோன்னு வச்சுக்கோ. அந்த 1,00,000 இருந்து தான் அந்த பர்சனல் யூஸ்க்கு நீ எடுக்கிற. அப்போது அந்த கேபிட்டல் இருந்த ட்ராயிங்ஸ் இது வந்து என்னென்னு சொல்கிறோம்? கேஷ் வித்ட்ரான் ஃபார் த பர்சனல் யூஸாக இருந்துச்சுன்னா இது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதையும் அந்த கேபிட்டல்லேருந்து மைனஸ் பண்ணி காமிக்கணும். அப்போது கேஷ்லேருந்து -5,000, கேபிட்டல்லேருந்து -5,000 பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணலாமா? இந்த டிரான்சாக்ஷன் போச்சு. இப்போ இந்த டிரான்சாக்ஷனை போட்டுட்டோம். இப்போ அந்த டிரான்சாக்ஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஏற்கனவே கேஷில் எவ்வளோ இருக்குது? 40,000 இருக்குது. இப்போ 5,000 லெஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 35,000 இருக்கும். ஸ்டாக்கில் ஆல்ரெடி 10,000 அது அப்படியே இருக்குது. அடுத்து பேங்க்கில் 75,000 இருக்குது. அப்போ 35,000 + 10,000 அப்படின்னா 45,000. 45,000 + 75,000 எவ்வளோ நம்மளுக்கு? 1,20,000. அடுத்தது வந்து கம் டு லைபிலிட்டி சைட். அப்போ கேபிட்டல் ப்ளஸ் பேங்க் லோன் எவ்வளோ? 95 + 25. இங்கே வந்து என்னது? கேபிட்டல் ஏற்கனவே வந்து 1,00,000 இருக்குது. அதில் நம்ம ட்ராயிங்ஸ் 5,000 லெஸ் பண்ணதுக்கப்புறம் 95,000 + 25,000 பேங்க் லோன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,20,000 இருக்குது நம்மக்கிட்ட. தென் நெக்ஸ்ட், கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் அ பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேங்க்லேருந்து இது பண்ணிக்கணும். ஆஃபீஸ் யூஸ் அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இந்த பர்சனல் யூஸுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கேபிட்டல்லேருந்து லெஸ் பண்ணணும். இப்போ கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் த பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ கேஷ்லேருந்து 3,000 லெஸ் பண்ணணும். சாரி,
கேஷ்லேருந்து 3000 லெஸ் இல்லை. இது எதுக்காகன்னு சொல்லிட்டாங்க, ஆஃபீஸ் யூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆஃபீஸ் யூஸ்னால் நம்மளுக்கு அந்த கேஷ் வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் நம்ம கேஷ் அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணோமா, இப்போ வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து கேஷ் வந்து +3000 வந்துடும். அடுத்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து -3000, அவ்வளோதான். இப்போ கேஷில் வந்து எவ்வளோ இருக்குது, 35000 இருக்குது. இப்போ வந்து +3000னா 38000 இருக்கும் இப்போது. தென் ஸ்டாக்கில் 10000. அடுத்தது வந்து பேங்க்கில் வந்து ஏற்கனவே 75 இருந்திருக்கு. இப்போ 3000 லெஸ் ஆனதுக்கப்புறம் 72000 இருக்கும். ஓகே. தென் இங்கே கம் டு லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் 95,000 ப்ளஸ் பேங்க் லோன் வந்து 25,000 ஆஸ் யூஷுவல் 1,20,000. இந்தலையும் வந்து 72,000 ப்ளஸ் 10,000 82,000 ப்ளஸ் 38,000 1,20,000. அசட் சைடில் 1,20,000, லைபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல்லையும் 1,20,000. இவ்வளோதான் illustration 3. இந்த டேபுலர் ஃபார்மேட்டில் போட்டு நீட்டாக எழுதுங்க. இது வந்து மேலே இந்த டேபுலர் மேலே வந்து இந்த புக்ஸ் ஆஃப் செல்வி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதணும். தென் illustration 4ல் என்ன சொல்லியிருக்காங்க, ஷோ த எஃபெக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஆன் த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். அன்பு ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் கூட்ஸ் 1,20,000 அண்ட் த மிஷின் 8,000. இப்போது அங்கே வந்து கமென்ஸ் த பிஸ்னஸ் வித் கேஷ்னா கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ டேரெக்டாக கேஷ் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். இப்போது அன்புக்கிட்ட என்ன சொல்கிறது, அவன் கேஷாக கொண்டு வராமல் கூட்ஸாகவும் கொண்டு வரான், பட் ஒரு அசட்டாகவும் கொண்டு வரான். அப்போ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், ஸ்டாக் அண்ட் மிஷின். அப்போ அசட்டில் வந்து +20,000 கேஷ்லேயும், ஸ்டாக்கில் ஒரு 12,000, தென் மெஷினில் வந்து 8,000. இது வந்து அசட் சைடு. அப்போ கேபிட்டலாக இவன் டோட்டலாக எவ்வளோ கொண்டு வரான், 20,000 + 12,000 + 8,000, தட் இஸ் 40,000. இதை வந்து கேபிட்டலில் போடணும். தென் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ரமணி ஆன் கிரெடிட். அப்போது கூட்ஸ் ரமணிக்கிட்டேருந்து கூட்ஸ் எப்படி வாங்குற, கிரெடிட்டில் வாங்குகிறேன். அப்போது கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கூட்ஸில் இன்க்ரீஸ் ஆகுமா, அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. அப்போ ஸ்டாக்கில் வந்து +7,000 போட்டுறணும். அடுத்தது வந்து கிரெடிட்டில் நீ வாங்குறனால லைபிலிட்டிஸ் ஆர் கிரெடிட்டாஸ் வாட் எவர் யூ லைக், நீங்கள் என்ன லைபிலிட்டிஸ்ன்னு போட்டு ப்ராக்கெட்டில் கிரெடிட்டாஸ் போட்டாலும் ஓகே, டேரெக்டாக கிரெடிட்டாஸ்ன்னு போட்டாலும் ஓகே. அப்போ லைபிலிட்டி சைடில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே 7,000 இன்க்ரீஸ் ஆகும், இங்கே ஸ்டாக்கில் 7,000 இன்க்ரீஸ் ஆகும். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இது ஈக்குவேட் பண்ணி கொண்டு வாங்க. எப்படி ஈக்குவேட் பண்ணுவோம், ஏற்கனவே நம்மளுக்கு கேஷில் 20,000 இருக்குது. இந்த ஈக்குவேஷன் படி கேஷில் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை, கேஷ் 20,000 தான். அடுத்து ஸ்டாக்கில் வந்து ஏற்கனவே 12 இருக்குது, இப்போ ஒரு 7,000 ஆட் பண்ணால் 19,000. தென் மெஷினில் 8,000, அது அப்படியே இருக்குது. இது வந்து அசட் சைடு. ஓகே, இது அசட் சைடு முடிஞ்சு. தென் கம் டு லைபிலிட்டி சைடு. லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் 40,000 அப்படியே இருக்குது. தென் 7,000 இப்போது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 40 + 7 47, 20 + 19 39 இருக்குது அசட் சைடில், ப்ளஸ் கூட 8 போட்டோம் அப்படின்னா 47,000. இப்போ 47,000 அசட் சைட்லேயும் லைபிலிட்டி சைட்லேயும் 47,000 இருக்குது. அப்போ 47 = 47. இந்த டிரான்சாக்ஷன் படி இது ஈக்குவேட் ஆகிடுச்சு. கம் டு தேர்ட் டிரான்சாக்ஷன். பேமெண்ட் மேட் டு த ரமணி இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 6,900. அப்போ 7,000 நீ வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க, ரமணிக்கிட்டேருந்து கிரெடிட்டில் வாங்கியிருக்க. இப்போ நீ வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணுற. எவ்வளோ பண்ணுற, 6,900 தான் பண்ணுற. அப்போது அந்த 100 வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியுது, அது வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீ ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஹிடன் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேஷ் வந்து கம்மியாகுமா, அப்போது கேஷ்லேருந்து -6,900 பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ரமணிக்கு வந்து எவ்வளோ நம்ம செட்டில் பண்ணணும், 7,000 பே பண்ணணும். அது வந்து நம்ம எங்கே போட்டிருந்தோம், கிரெடிட்டாஸில் போட்டிருந்தோமா, இங்கே மேலே ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோமா, இங்கே. இப்போது அதை நம்ம திருப்பி ரிட்டன் பே பண்ணுறோமா, பே பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து -7,000 போட்டுடணும். இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ணோம், 6,900 தானே பே பண்ணோம். அப்போ அந்த 100 வந்து நம்மளுக்கு என்ன
ப்ராஃபிட், டிஸ்கவுண்ட், ஹிடன் போனஸ் மாதிரி நம்மளுக்கு. அப்போ அந்த 100 நம்ம எங்கே போட்டு காமிக்கணும் அப்படின்னா இந்த சைடு, அதாவது கேபிட்டல் சைடில் ப்ராஃபிட் மாதிரி இங்கே 100 வந்து நம்ம போடணும். இதுதான் வந்து இந்த டிரான்சாக்ஷன். இது வந்து ஒரு புது டிரான்சாக்ஷன். இப்போது மேலே பார்த்த இல்லஸ்ட்ரேஷனை விட இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன். இது ஈஸி டிரான்சாக்ஷன் தான், புரிஞ்சுட்டிங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன். அடுத்து இப்போது இங்கே ஈக்குவேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இங்கே ஈக்குவேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் எப்படின்னு பண்ணி பாருங்கள். ஓகே. தென் sold goods to Rajan on credit costing 5,400 for 6,000. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ராஜனுக்கு வந்து நம்ம கூட்ஸ் வந்து சேல் பண்ணுறோம். அந்த கூட்ஸ் வந்து நம்மளுக்கு 5,400 தான் அதோட காஸ்ட். பட் நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வச்சு அவனுக்கு 6,000 வந்து நம்ம அவனுக்கு சேல் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு அது என்னது, சோல்டு கூட்ஸ் ஆன் கிரெடிட். அவன் வந்து இப்போ நம்மளுக்கு கேஷ் வந்து நம்ம பே பண்ணல, ராஜன் வந்து நம்மளுக்கு இப்போ கேஷ் பே பண்ணல, நம்ம கிரெடிட்டுக்கு கொடுக்குறோம். அப்போது ஸ்டாக்கு நம்ம வந்து சேல் பண்ணுறோமா, அப்போ ஸ்டாக்லேருந்து மைனஸ் ஆகுமா, அப்போ -5,400. தென் இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த ராஜன் வந்து நம்மளுக்கு இப்போ அமௌண்ட் கொடுக்கணும். அப்போ ராஜன் வந்து நம்மளுக்கு என்ன, டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டெட்டார்ஸ் வந்து 6,000 நம்மளுக்கு ஆட் ஆகும். நம்ம எவ்வளோ கூட்ஸ் கொடுத்தோம் அவனுக்கு, 5,400 வேல்யூ உள்ள கூட்ஸை நம்ம 6,000க்கு கொடுக்குறோம். அப்போ 5,400 தான் ஸ்டாக்லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ ராஜன் நம்மளுக்கு எவ்வளோ பே பண்ணணும், 6,000 பே பண்ணணும். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்மளுக்கு அதுதானே ப்ராஃபிட். 5,400க்கு இருக்கிறத நம்ம 6,000க்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 600 ப்ராஃபிட்டை நம்ம எங்கே போட்டு காமிக்கணும், எங்கே போடணும், கேபிட்டலில் போடணும். எங்கே போடணும், கேபிட்டலில் போட்டு காமிக்கணும். அந்த 600 வந்து கேபிட்டலில் போட்டு காமிக்கணும். இப்போது இது போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம டேலி பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை நான் டேலி பண்ணி காமிக்கிறேன். இந்த முன்னாடி ஈக்குவேஷன் படி, அதாவது தேர்ட் டிரான்சாக்ஷன் படி நம்ம கேஷில் வந்து 13,100 இருக்குது. அப்போது ஸ்டாக்கில் எவ்வளோ இருக்குது, 19,000 இருந்திருக்கு. நம்ம 5,400 ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 13,600 இருக்கும். தென் மெஷினில் வந்து ஒரு 8,000 இருக்குது. தென் டெட்டார்ஸில் இப்போது ஆட் ஆகிருக்காங்க, 6,000 ஆட் ஆகிருக்காங்க. ஓகே, இதை ஈக்குவேட் பண்ணும். தென் இங்கே கேபிட்டல், இது அசட் சைடு. தென் கேபிட்டல் சைடில் எவ்வளோ இருக்குது, 40,100 இருந்திருக்கு. இப்போ 600 ஆட் ஆகி 4700 இருக்குது. இப்போ அசட் சைடில் 1,300, 13,600, 8,000, 6,000 ஆட் ஆனாச்சுன்னா 4700 வரும் நம்மளுக்கு. ஓகே, அடுத்தது கம் டு நெக்ஸ்ட் பாயிண்ட். ரிசீவ்டு ஃப்ரம் ராஜன் 5,800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஹிஸ் அக்கௌண்ட். அப்போது நம்ம ராஜனுக்கு எவ்வளோக்கு சேல் பண்ணோம், 6,000க்கு சேல் பண்ணோம். அடுத்தது இது மேலே இருக்கிற டிரான்சாக்ஷன் மாதிரியே தான். அந்த ரமணிக்கு நம்ம செட்டில் பண்ணோமா, 7,000க்கு 6,900, அந்த 100 வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டு. இப்போது ராஜன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 6,000 பே பண்ணுறதுக்கு பதிலாக 5,800 தான் பண்ணுறாரு. அப்போ அந்த 200 வந்து நம்ம வந்து அவருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஓகேவா, இப்போது 5,800 நம்மளுக்கு பே பண்ணுறாடா, அப்போ வந்து கேஷ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா. அப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன போடணும் அப்படின்னா 5,800 போடணும். தென் இந்த டெட்டார்ஸில் வந்து அவர் ஃபுல் செட்டில்மெண்ட் நம்மளுக்கு பண்ணிட்டாரு. அப்போ வந்து -6,000 போட்டுறணும். அந்த 200 வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்த மாதிரி. அப்போ அது வந்து நம்மளுக்கு என்னது, அது ஒரு லாஸ் மாதிரி தானே. அதையே -200 இந்த கேபிட்டலில் போட்டு காமிக்கணும். அவ்வளோதான், இதுதான் இந்த டிரான்சாக்ஷன். அடுத்தது இங்கே வந்து ஈக்குவேட் பண்ணணும். அவ்வளோதான், ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இந்த 40,500 வருதான்னு பாருங்கள். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங். வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன, நம்ம இன்னும் அவங்களுக்கு பே பண்ண வேண்டியது, அது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங், நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ணணும், இன்னும் பண்ணலை, பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது நம்மளுக்கு ஒரு லைபிலிட்டி தானே. அப்போ லைபிலிட்டியில் +400, ஓகேவா, +400 போடணும். அடுத்தது வந்து கேபிட்டலில் -400 போடணும். ஓகே, அவ்வளோதான். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 4 வரைக்கும் பார்த்தாச்சு. இது வரைக்கும் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச் பார்க்குறோம். இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச்லேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூ ஃபோல்ட் அஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். டெபிட் அண்ட் கிரெடிட். ஒரு டிரான்சாக்ஷன்லேயும் டெபிட் அண்ட் கிரெடிட் வச்சு டபுள் என்ட்ரி சிஸ்டம் அந்த மெத்தட் மூலயமா தான் நம்ம ஒரு டிரான்சாக்ஷனையும் நம்ம என்ட்ரு பண்ணுறோம். இந்த இந்த மெத்தட் படி ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் வந்து எப்படி கிளாஸிஃபை ஆகுது அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டும் இம்பர்சனல் அக்கௌண்ட்டாகவும் கிளாஸிஃபை ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு பர்சன், அந்த அக்கௌண்ட் வந்து பர்சனுக்கு ரிலேட் ஆச்சு அப்படின்னா அது பர்சனல் அக்கௌண்ட்டு. அந்த பர்சனல் அக்கௌண்ட்டு 3 டைப்ஸாக சப் கிளாஸிஃபை ஆகுது. ஒன்று நேச்சுரல், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா நான் இப்போ என் அக்கௌண்ட் பேங்க்கில் நான் மெயின்டைன் பண்ணுறேன். என் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த நேம் வச்சு ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அது நேச்சுரல் பர்சன். அந்த பர்சன் வந்து லிவிங் பீயிங்காக இருந்து அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது நேச்சுரல் அக்கௌண்ட்டு. அதாவது வினோத்ஸ் அக்கௌண்ட், மாலினிஸ் அக்கௌண்ட், சீதாஸ் அக்கௌண்ட், செல்விஸ் அக்கௌண்ட், இப்படி நேம் வச்சு சொல்கிறோம் அப்படின்னா அது நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட். ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஹியூமன் பீயிங் அதர் தென் ஹியூமன் பீயிங்காக ரெகக்னைஸ் ஆவாங்க. அதாவது பிஸ்னஸ் கன்சர்னாக இருக்கலாம், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன். அதாவது நம்ம ஒரு நேமில் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் சொன்னேன்ல பிஸ்னஸ் வேறு, பர்சன் அதாவது அந்த ஓனர் வேறேன்னு சொன்னேன்ல. அப்போ அந்த பிஸ்னஸ் நேமில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட்டு. அதாவது பெல் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பிஸ்னஸ் கன்சர்ன், அந்த சேரிட்டபிள் என்பிஓ சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பிஸ்னஸுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அவங்க அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நேச்சுரல் பர்சன் கிடையாது. அவங்க வந்து அது வந்து லிவிங் பீயிங் கிடையாது. அதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து அந்த சேலரிஸ் எல்லாம் பே பண்ணுறோம்ல,